பேய் கனவு, கோஸ்ட் கனவு, இந்த இந்த காலை உள்ள விட்டுட்டு இந்த ஜெகன்மோகினி கனவு, இந்த மாதிரி கனவெல்லாம் வந்தால் ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். திருவாதிரையில் ராகு இருக்கார். ராகு இருக்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரி மிராக்கிள்ஸ், மாயக்காரன் மிராக்கிள்ஸ்லாம் ஏற்படும். மிதுனராசிக்காரர்கள் பெரும்பாலும் அழிஞ்சு போகிறது இஎம்ஐனால தான். இவர்கள் வாழ்க்கையில் பாருங்கள், தேடி தேடி கடன் வாங்குவாங்க. மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நெற்றி மச்சம் இங்கே இருக்கும். நெற்றி மச்சம் அது மட்டும் இருந்தால் உங்களை அடிச்சுக்க முடியும். குருவே இவங்களுக்கு பிரதான எதிரிங்கிறதுனால வட்டிக்கு காசு கொடுக்கக்கூடாது. உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இதுவரைக்கும் ராசி பலன்கள்ல பல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரியான விஷயத்த நான் என் வாழ்க்கையில கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க? அருமையான ஒரு விஷயம் இருந்தா, அதாவது நம்ம இப்ப இந்த கனவு உங்களுக்கு வந்துச்சா? இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மச்சம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கா? உங்களுக்கு வர்ற இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்ததா? இதை நீங்கள் தொட்டு உங்கள் வாழ்க்கையில் நஷ்டம் அடைஞ்சிங்களா? இதை தொட்டு நான் பெரிய ஆளானே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிங்கிறத ராசி ரீதியாக நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். அவ்வகையில் உங்கள் ராசிக்கு இதுதானா, அது இதுதான் நடக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரப்போகிறதுனா எது நடக்கும், அதை பற்றி தான் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு வரப்போற அந்த மிகப்பெரிய அந்த ஒரு மிராக்கள் அப்படின்னா என்ன? இவர்கள் வாழ்க்கையே ஒரு மிராக்கள் தான். மிதுனராசிக்கு ஆமாம், இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு பாருங்க. பேய் ஃப்ரெண்ட் ஆகி பார்த்துருக்கீங்களா? இவங்களுக்கு பேய் ஃப்ரெண்டு. மிதுனராசிக்காரர்களுக்கு பேய் கனவு, கோஸ்ட் கனவு, இந்த காலை உள்ள விட்டுட்டு இந்த ஜெகன்மோகினி கனவு, இந்த மாதிரி கனவெல்லாம் வந்தால் ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். சம்மந்தமே இல்லாமல் இது என்னையா புதுசாக இருக்குது அப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் ஆவிக்கும் ஒரு க்ளோஸர் கனெக்ஷன் இருக்குது. பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க பாருங்கள், அமானுஷங்களோட கனெக்ட் ஆகிருப்பாங்க இவங்க வாழ்க்கை. அப்போ மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு சூப்பரான விஷயம் நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அன்னதானம் செய்வது போல் கனவு காணணும் இவங்க மிதுன ராசிக்காரர்கள். அதுக்கு நான் எங்கே சார் போவேன்? கனவு என்ன நான் உற்பத்தியாக பண்ணுறேன்? தாகத்தை எப்படி தயாரிக்க முடியாதோ கனவுகளை எப்படியும் தயாரிக்க முடியாது. அதுவாக வந்தால் இல்லை சுவாமிஜி, அன்னதானம் செய்யறது போல கனவு காணணும்னு சொல்கிறீங்க. அன்னதானம் செய்யும் போது நம்மளுடைய சொத்தெல்லாம் வெளியில் போகுது இல்லை? அப்படிலாம் கிடையாது. அன்னதானம் செய்வது என்பது இவர்களுக்கு ரொம்ப ராசி. 2 கூடிய சந்திரனுக்கு அன்னம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அன்னதானம் செய்வது இவர்களுக்கு ரொம்ப சம்பத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை பண்ணணும் இவங்க. அன்னதானம் செய்ய கனவு வரலன்னா நிஜத்தில் செய்யுங்க. இதில் சாஸ்திரம் சொல்கிற கனவுல கேட்டால் பயந்துருவீங்க. இதில் என்ன சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவனை ஹிரண்யகசிபு மாதிரி நினச்சிங்க, நரசிம்மர் மாதிரி ஒருத்தனை மடியில் போட்டு கொன்று கிடித்து குடலை எடுத்து மாலையாக அணிந்து கொண்டால் இவர்களுக்கு பதவி வரும்னு சொல்லுது. வேணாப்பா, கேட்கவே ரொம்ப டெரராக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது உங்களுக்கு நடக்க போகிறதில்ல. அப்படி சொப்பனம் ஒருத்தர் ஏதாவது நீங்கள் இது மாதிரி பண்ணுற மாதிரிலாம் கனவு வந்ததுன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா யூஆர் டீலிங் வித் ஆல்வேஸ் த கோஸ்ட் அண்ட் கோஸ்ட். அது மாதிரிலாம். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, திருவாதிரையில் ராகு இருக்கார். ராகு இருக்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரி மிராக்கிள்ஸ், மாயக்காரன் மிராக்கிள்ஸ்லாம் ஏற்படும். மிதுனராசிக்காரர்கள் பெரும்பாலும் அழிஞ்சு போகிறது இஎம்ஐனால தான். இவர்கள் வாழ்க்கையில் பாருங்கள், தேடி தேடி கடன் வாங்குவாங்க. ஏண்டா இப்படி தேடி தேடி வாங்குற இருக்கிறப்ப வாங்கி தானே அவங்களால அந்த போதையிலேருந்து வெளியே வர முடியாது. கடன் வாங்குற போதை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இவர்களே வக்கீல். ஆனால் பேசுவாங்க பாருங்கள், ஃபினான்ஸ்குள்ளே போய் வட்டி கடையை கட்டி எவ்வளோ தண்டல் வாங்குறது எல்லாத்தையும் பீட்டு எவ்வளோ தள்ளு என்னென்னமோ பேசுவாங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட அவ்வளோ நாலேஜ் இருக்காது, அவ்வளோ அழகாக பேசுவாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய பலமே அவங்க பேச்சு திறமை தான். அப்போது இவர்கள் கோர்ட்டில் வாதாடுற மாதிரி கனவு கண்டா, கோர்ட்டில் வாதாடுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி கனவு. என்ன பஞ்சாயத்தை கூட்டிடலாமா அப்படிங்கிற மாதிரி, சொம்ப வச்சு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம் அப்படி ஜாலியாக சொல்கிறவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுற செஷன்ஸ், ஆலமரத்தடி, விழுதுகளுடன் கூடிய தேர், சக்கரம், இதெல்லாம் கனவுல வந்தால் ரொம்ப நல்லது இவர்களுக்கு. எப்படியே ஆலமரம், விழுது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒர்க் ஆகும். இவங்க பாருங்கள், மிதுன ராசிக்காரங்க எப்பயுமே ஃபேமிலியாக இருப்பாங்க. இவங்க எப்பயுமே அப்பா, அம்மா, தம்பி கூடவே இருப்பாங்க. அதில் அப்பா கூட இருக்க மாட்டார், பெரும்பாலும் அம்மா தான் இருப்பாங்க. அம்மா, தம்பி கூடவே இருப்பாங்க. இவங்க தனியாக இருக்க விரும்ப மாட்டாங்க, கூட்டமாக தான் இருப்பாங்க. எப்பயுமே இவங்க இப்படி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கலர் ட்ரெஸ் போட்டா இல்லை இந்த நம்பரில் ஆரம்பித்தா அப்படின்னா எது சிறப்பாக இருக்கும்? பச்சை கலர், ஒன்லி பச்சை கலர், சில்வர் கலர். பார்த்திங்கன்னா சில்வர் கலர் பெரும்பாலும் பெண்களை கூடவே வச்சுருக்கிறது இவங்களுக்கு நல்லது. எப்படி
எது தொட்டாலும் பெண்கள்னால் தப்பாக எடுத்துக்கூடாது. நான் எதை சொன்னாலும் இப்படி தான் எடுத்துக்கிறீங்க நீங்கள், அதான் ப்ராப்ளம். ஸோ அப்போது பெண்கள் கூட வச்சுக்கிறதுனா என்ன, ஒரு அம்மா, சித்தி, அக்கா, ஏதாவது ஒரு பெண் இவங்க ஒரு வடிவில் இவங்க கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். சுக்கரன்னா நம்ம எல்லாருமே மட்டமாக நினச்சிட்டு இருக்கோம். சுக்கரன்னா பெண்ணை பிரதானப்படுத்துறதே சுக்கரன் தான். ராகு பெண்ணை போகமாக பயன்படுத்துகிறான், ஆனால் சுக்கிரன் பெண்ணை வந்து என்ன பண்ணுறாரு, கௌரவமாக பயன்படுத்துகிறார். லவ் வேறு, லஸ் வேறு. மிதுன ராசிக்காரர்களுக்கு லவ் ஒர்க் அவுட் ஆகும். இவர்கள் கிளம்பும் போது அம்மா கிட்ட ஒரு முத்தம் கொடுத்து, ஐ லவ் யூ அம்மா, நான் வந்து கிளம்புறேன், இந்த வேலை நான் ப்ளஸ் பண்ணு, இப்படி பெண்களோட நெருக்கமாக இருக்கணும். அவங்க பிளெஸிங்ஸ் வாங்கிட்டே இருக்கணும். முக்கியமாக சித்திக்கு ஃபோன் பண்ணணும், பெரியம்மாக்கு ஃபோன் பண்ணணும், இந்த மாதிரி இவங்கள்ட்டலாம் போகணும். இவங்களுக்கு ஆகாது யாருன்னா பொண்டாட்டி மட்டும் ஆகாது. அது என்னமோ தெரில. என்ன எங்கள் சிஸ்டர்லேருந்து நேற்று பிறந்த சின்ன பிள்ளை அது வரைக்கும் என்னை அவ்வளோ பாராட்டுது, யூ ஆர் ஏ குட் மேன் அப்படிங்குது. என் பொண்டாட்டி ஒரே பேட் மேன் அப்படிங்கிறா. உனக்கும் கவிதாக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறா. 5 காசுக்கு நம்ப மாட்டேங்கிறா சார் அப்படின்னா அது ஒன்றும் வர முடியாது. நீங்கள் வாங்கிட்டு வந்த வரோம். மிதுனராசிக்காரர்களுக்கு ஒய்ஃபுக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா சத்தியமாக நடக்காது. அப்போ மிதுனராசிக்காரர்கள் காணக்கூடாத கனவு என்ன, கல்யாண கனவு தான். காண வேண்டிய கனவு என்ன, இவங்களுக்கு ஏதோ ஒன்று இறுதி காரியம் நடந்து இவங்க மேலே ஒரு வெள்ளை துணியை போத்துற மாதிரி கனவு கண்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. என்னையா இது சம்பந்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்னா இவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். நான் தான் சொன்னேன்ல, இவர்கள் இருக்கும்போதே சாகுற மாதிரி கனவு கட்டுறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கனவு ஒர்க் அவுட் ஆகும். வித்தியாசமாக எவனுக்குமே நடக்காதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும். அதுதான் மிதுன ராசிக்காரங்க ஸ்பெஷலே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பெரிய பெரிய கோடிகளை தொட்டவராக இருப்பீங்க, நெஞ்சில் கவிச்சு சொல்லுங்கள். ஆனால் சாதாரண பீப்புள், ஒரு குப்புசாமிக்கு நடக்கிறது உங்களுக்கு நடக்காது. அவனுக்கு ரொம்ப ஈஸியாக சாயந்தரம் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போகிறேன் கடவுளே, சாயந்தரம் 5 மணிக்கானா பஞ்சு மிட்டாய் கடையை மூடிட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக பஞ்சு மிட்டாய் வியாபாரத்தில் வந்து 500 ரூபாய் வச்சு அவன் ஒய்ஃபை முன்னாடி சைக்கிளில் வச்சு ஜாலியாக பீச்சில் சுற்றிட்டு ஜாலியாக மாங்காய் தின்ட்டு வந்து நைட்டு படுத்துப்பாங்க. இந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காது. யூ ஆர் பிஸி அண்ட் பிஸி, ஆல்வேஸ் பிஸி. அப்புறம் என்ன பெரிய மாடி வீட்டு ஏழை அவர்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கணும், என்னதான் செய்யணும்? இந்த சந்தோஷம் கிடைக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பணி பார்க்குற இடத்துல வேலைக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும். லவ் பண்ணுற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல லவ் பண்ணக்கூடாது. ஆனால் இவங்களுக்கு பாருங்கள், லவ்னால தான் இவங்க கெட்டு போயிருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல தான் அவங்களுக்கு பொண்ணு கிடைக்கும். அதே மாதிரி இவங்க ஒரு லவ் பண்ணால் போதும். அது எப்போ ரேடியோவில் சொன்ன மாதிரி அது ஊர் ஃபுல்லாக எல்லோரும் சொல்லிடுவாங்க, ஏய் நம்ம அழுதா அப்படின்னு எழுதி வச்சுருவாங்க. அந்த மாதிரி அதனால் இவங்களுக்கு வந்து காசிப்ஸில் நிறைய மாட்டுவாங்க. காசிப்ஸில் மாட்டாத மாதிரி இருக்கணும். இவங்களோட ஏதாவது ஒரு பதிவு வைப்பாங்க, அந்த செப்பல் கொட்டு நவுதாவரும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சிரிப்பாங்க. அது மாதிரி ரகசியங்களை காப்பாற்றணும். இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்களுக்கு வந்து நான் என்ன சொன்னேன், கல்யாண வாழ்க்கை அது மட்டும், அது நமக்கு மட்டும் அண்ணே, அது வேண்டான்னே விட்டுருங்க. அது இவங்களோட யோகமெல்லாம் எங்கே இருக்குது, இவங்க யோகமெல்லாம் மற்ற உறவுகள் எல்லாம், அம்மா, சின்னம்மா, பெரியம்மா, இந்த மாதிரி உறவுகள் தான். காதலியால் கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த பொண்டாட்டிங்கிற ஒரு இன்னும் பண்ண முடியாது. அப்போ 8, 9 கூடிய சனி பகவான் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவர்கள் காலில் பாருங்கள் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இவங்க எங்கேயாவது போகும்போது இவங்களுக்கு கால் தடுக்கும், அடிக்கடி இவங்களுக்கு கால் தடுக்கும். கால் தடுக்குன்னா சனி பகவான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாருன்னு அர்த்தம். தயவுசெய்து இந்த காரியத்தை பண்ணாதீங்க. அடிக்கடி இவங்க போய் பெருமாள் கோயிலில் இந்த பாத ரக்ஷ சொல்கிறாங்க பாருங்கள், சடாரி பார்த்துருக்கீங்களா? தள்ள இப்படி வைப்பாங்க, நம்ம குனிஞ்சுப்போம், தள்ள வைப்பாங்க தெரியுமா, அது பேர் சடாரி. இவங்க படிக்கட்டை கழுவி விடுறது, பாத சேவை செய்யணும். யாருக்காவது கால் பிடிச்சி விடணும். இவங்க முக்கியமாக அம்மாவுக்கு, அம்மா அவன் கால் பிடிச்சி விட்றேன், கால் பிடிச்சி விடணும், அந்த பாதத்தை தொடணும். இவங்க மிதுனராசிக்காரங்களில் பாடி மசாஜ் பண்ணுறவங்க யாராவது ப்ரொஃபஷனலாக இருந்தாங்கன்னா அடிச்சுக்க முடியாது, சூப்பராக வரும். மனைவிக்கெல்லாம் கால் பிடிச்சி விடக்கூடாது. அதுதான் டெய்லி பண்ணுறோமே. நான் அதை சொல்ல, நம்ம மைண்டு வேறு நம்மளை நினச்சி போகுது. நான் மிதுனராசி இல்லை, மீனராசி. ஆனால் ஆமாம், அந்த பாயிண்ட் எப்படி கரெக்டாக கேட்டீங்க? ஸோ அந்த மாதிரி பாதங்களுக்கு சேவை செய்யுங்கள், ஒரு தப்பும் இல்லை. என்றைக்குமே உங்கள்கிட்ட பிரியமாக இருக்கிற உங்கள் மனைவிட்ட அம்மாட்டெல்லாம் நீங்கள் கால் பிடிச்சி விடுறதுல ஒரு தப்பு கிடையாது. அது தயவுசெய்து பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சாமிஜி, மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த இடத்துல மச்சம் இருந்தால் நல்லா? டச் இது பாயிண்ட்டு தெரியும். இந்த கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நெற்றி மச்சம் இங்கே இருக்கும். நெற்றி மச்சம் அது மட்டும் இருந்தால் உங்களை அடிச்சிக்க முடியாது. பெரிய பெரிய புத்திசாலி நீங்கள். அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. புதன் இருக்கிற இடம் தான். உங்களுடைய பெரிய சக்தி உங்கள் பேச்சு, உங்களுடைய இது. நாக்கில் மச்சம் இருக்கும், இந்த இடத்துல மச்சம் இருக்கும். அது நம்ம வந்து கருநாக்கு சொன்னால் பழிச்சிரும், அதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் அப்பாற்பட்ட நம்பிக்கை. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம், நாக்கில் மச்சம் வந்துச்சுன்னா புதன் வாக்கு சாதுரி. இவங்கெல்லாம் ஜோசியம் கற்றுக்கிட்டாங்கன்னா அடிச்சுக்க முடியாது. ராம்ஜிக்கு உலகத்தில் இருக்க ஒரே காம்படிஷன் யார்? மிதுனக்காரங்க தான், வேறு யாரும் கிடையாது. நான் பயப்படுறாலே நீங்கள் தான். அதனால் நீங்கள் வந்து ஜோசியம் பார்க்கறது ரொம்ப நல்லா வரும். பெரும்பாலும் வந்து இவர்கள் சாமி ஆடுதலை போல் வாரா ரூபம் அந்த மாதிரிலாம் கனவு கொண்டால் ரொம்ப நல்லது, பிளஸ்டு.
இவங்க வாழ்க்கையை தலைகீழ மாறப்போகுதுன்னு அர்த்தம். எந்த கனவே காணக்கூடாது இவர்கள். கனவே காணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் கல்யாணம் ஆகிற மாதிரி இந்த கல்யாணம் போக்குவரத்து டீலிங்கு எனக்கு இல்லை, நான் ஆஞ்சநேயர் அவ்வளோதான், அப்படி வாழ்ந்துக்கிறது நல்லது. இவர்களுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்காது. குருவே இவங்களுக்கு பிரதான எதிரிங்கிறதுனால வட்டிக்கு காசு கொடுக்கக்கூடாது. யாருக்காவது லேவாதேவி பண்ணுறது, இந்த இதை வச்சுக்க இதை வச்சுக்க அந்த மாதிரி கனவு காணக்கூடாது. அது செயல்லையும் செய்யக்கூடாது. பெரும்பாலும் ஜிபே இருக்குது, டிங் டாங் அடிச்சிங்கன்னா டிக் டிக் வந்துடும். எதாக இருந்தாலும் கையில் கேஷ் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கையில் கேஷ் கொடுத்தா அது வரவே வராது. நான் நீங்கள் வேணா பாருங்கள், யார்கிட்டையாவது கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு நடக்காது. சுக்கரனுடைய அருளாசி பெற்றவர்கள் இவர்கள். 5 கூடிய சுக்கரன் என்பதால் அப்போ சுக்கரன்னா என்ன ஆகும்னு சென்ட்டாக அடிச்சுவாங்க. ஒய்ஃபுக்கு வாங்கின சென்ட்டு, இது என் குழந்தையோட சென்ட்டு, இது ஏன் சென்ட்டு, 3 சென்ட்டி மிக்ஸ் அடித்து இன்னைக்கு நைட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க இவங்க. ஆனால் ஒன்றும் நடக்காது, சும்மா அடிச்சுப்பாங்க. ஒரு படத்தில் விவேக் சொல்லுவாள்ல, என்ன மாதிரி பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்களா, ட்ரை பண்ணலாமா, ஹவு கேன் ஐ டூ, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒன்றும் நடக்காது, யூ டோன்ட் வரி. சாயந்தரம் உங்கள் புரண்டு வருவான், அவ்வளோதான், 2 பேரும் போவீங்க. அதே மாதிரி தீர்த்தம் எடுத்துட்டாங்கன்னா இவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. மிதுன ராசிக்காரங்க பாருங்கள், பெரும்பாலும் காப்பி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா ஒரு டீ கொடுமா, ஒரே காலெலாம் வலிக்குது, அதுமா காலிலே தான் வலிக்கும். டீ குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சுக்கரன் 5 கூடியவங்கிறதுனால சமோசா, இவங்க யார் நினச்சி, இவங்க தான் மோட்டோ போட்டலோ, இவங்கள்ட்ட சமோசாவை கூட்டம் தான் போதும், மோட்டோ அப்படின்னா போதும், சமோசா சாப்பிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி போவாங்க. அப்போ துரித உணவுகள் கடை உங்களுக்கு நல்லா வரும். நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டைலாக இருக்கும், உங்களுக்கு ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறேன். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதை மைண்டில் ஏற்றுக்கோங்க. நீங்கள் ஒரு பேக்கரி கடை வைக்கிறீங்க, அப்புறமா அடி தூள் பண்ணுவீங்க பேக்கரி கடை, ஏன்னா உங்களுக்கு அப்படியே ஆப்ட். துரித உணவுகள் கிடையாது, மேகி மாதிரி உணவுகளில் கூட டிஃப்ரெண்ட் உணவுகள், சைனீஸ் உணவுகள், ஜப்பான் உணவுகள், புரியுதா, இந்திய உணவு பாரம்பரியம் வராது, வித்தியாசமாக சிக்காத ஒரு ஸ்ப்ரிங் ரோல் அந்த மாதிரி சாப்பிட்றது, உலகத்தில் எவனுமே திங்காதது நம்ம திங்கிறது, வித்தியாசமான விஷயம். தவக்கலை எடுத்து சாப்பிட்றது, இது மாதிரிலாம் சீனாவில் சாப்பிட்றாங்க. பர்வீன் அக்கா போயிட்டு சொன்னாங்க, தவக்கலை வச்சாங்க, இந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி உலகத்தின் நாடுகளில் சமைக்காத பாம்புகிரி அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிதுன ராசிக்காரர்கள் உலகத்தின் உணவுகளை பண்ணால் நல்லா வரும். அப்போது இவங்களுக்கு எது பார்க்கக்கூடாத கனவு நீங்கள் கேட்டிங்க பாருங்கள். இவர்களுக்கு கனவுல தண்ணியில் முழுகிற மாதிரி கனவு வந்தாங்கன்னா கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இவங்க அடிக்கடி போக வேண்டிய இடம், காசு இல்லையா, பீச்சுக்கு போய் உட்காந்துங்க, கடலை பார்த்துக்கிட்டே இருங்க, காசு வந்துடும். கடலில் குப்பை போட்டிங்கன்னா காசு வராது. மீனை கட் பண்ணக்கூடாது இவங்க கையால். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் தெரியாத, இது வரைக்கும் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா, நம்ம ரெட்ரோவில் மட்டும் தான் கேட்பீங்க. அப்போது மீனை கட் பண்ணக்கூடாது. அடுத்து மீன் ஃபிஷ் லவர், நான் இன்னொருத்தரை பண்ண சொல்லி சாப்பிடுங்க, நீங்கள் கட் பண்ணாதீங்க. மீன் கட் பண்ணுற கடை வச்சுருக்காதீங்க. சந்திரன்னா கடல் வாழ் உயிரினங்கள், அது சந்திரன்னா அம்மா, அந்த அந்த அவங்களுக்கெல்லாம் அம்மா அவள் தான், அவன் முன்னாடியே அதை பண்ணக்கூடாது, கோவம் வந்துடும் அவளுக்கு. ஸோ அதனால் இந்த பிரான், கடல் வாழ் உயிரினங்கள் அது டச் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களா தான் இன்னொருத்தனை பண்ண சொல்லிட்டு வாங்கி விற்றுக்குங்க, நீங்கள் உங்கள் கையால் பண்ணாதீங்க. அதே மாதிரி இவர்களுக்கு எந்த நம்பர் சிறப்பை தரும்? சிறப்பு 2, 2ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் சூப்பராக வரும். 3 வணக்கம் வந்தனம், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படியே ஓடி போயிரு அப்படின்னா 3ஆம் நம்பர். 9ஆம் நம்பர் ஆகவே ஆகாது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி ஆக்சிடென்ட்லாம் அசால்ட்டாக பண்ணுவாங்க. மிதுன ராசிக்காரங்க ஆக்சிடென்ட் பண்ணாத வண்டியே கிடையாது, எல்லா வண்டியிலும் ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்டிங் கார் எடுத்துகிட்டு போய் டொம்முன்னு அடிச்சு வச்சு வந்துடுவாங்க, அதான் அவங்களோட பெரிய சிறப்பு. இவங்களுக்கு ஆக்சிடென்ட் தேடி நடக்கும், வம்பு வழக்கு கேஸு அது முன்னாடி சுற்றிட்டே இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் 6 கூடியவன், அதனால் அவங்க என்ன பண்ண, ரெட் அவாய்ட் பண்ணணும். ரெட்டு அதெல்லாம் பண்ணாங்க நல்லாயிருக்கும். லேண்டு இவங்க பேரில் வாங்கக்கூடாது. இவங்க அவங்க அம்மா பேரில், தம்பி பேரில், ஒய்ஃப் பேரில் கிடையாது, இவங்க அம்மா அப்படி போயிடணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா சிறப்பு. வாழ்க்கையிலே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், என்னென்னா நமக்கான மெசேஜஸ் எங்கேருந்து வேணால் வரலாம். என்ன தெரியுமா, உண்மையிலேயே ஏதோ ஒரு நம்ம கிளம்பும் போது செல்லாதே போகாதே அது மாதிரிலாம் ஏதோ ஒரு பாட்டு எங்கேயோ கேட்டுருக்கும், போயிட்டு சென்று வா மகனே சென்று வா அறிவை ஏதோ ஒன்று கேட்கும். இது நமக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். நம்ம வெளியே கிளம்பும் போது சாமி தலையிலேருந்து புஷ்பம் கீழே விடும், நமக்கு நடந்த மாதிரியே இருக்கும். நம்ம போயிட்டுருப்போம், ஒரு ஆட்டோ முன்னாடி போகும், பார்த்தா ஏதோ ஒரு தேவ வாசகம் ஏதோ ஒன்று அதில் எழுதியிருக்கும், நான் உனக்கு துணையாக இருக்கேன், நான் ஆறுமுகம் இருக்க கவலை ஏது, அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இது யாருக்கோ சொல்லலை, உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. அதை நம்ம கவனிக்க தவறுறோம். ஸோ உங்கள் ராசிக்கு எது ஆப்டான தெய்வமோ அது உங்கள் பக்கத்தில் வந்துருச்சு. உதாரணத்துக்கு ஒரு குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப லக்கியான கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் உட்காந்துக்கு ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பார், பஸ்ஸில் பக்கத்து சீட்டில். நம்ம அவர்கிட்ட பேசிட்டு வரும்போது அப்போ இவ்வளோ நேரம் குருட்டு தான் பேசிட்டு வந்துடுறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணரலாம்.
இது எதுவுமே எதிர்பார்க்காம நடக்கலை. இது எல்லாமே ஸ்கிரிப்டடு. கடவுள் உங்களுக்கான சரியான நேரத்தில் சரியான பதிவுகளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறார். ரெட்ரோ ஆன்மீகத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது கூட உங்களுக்கு ஒரு லக்கு தான். இந்த சரியான நேரத்தில் சரியான விஷயம் உங்கள் கண்ணுக்கு பட்டது. அவ்வகையில் நான் பெரிதும் நம்புவது என்னென்னா, நீங்கள் பண்ணுற எதுவுமே நீங்கள் காரணம் கிடையாது. நீங்கள் பண்ணுற எல்லாமே டைரக்டட் பை மிஸ்டர் காட், ஆப்ரேட்டட் பை த கிரகங்கள். இது புரிஞ்சுக்கிட்டு நமக்கேற்ற லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கேற்ற விஷயங்களை மாற்றிக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இது நமக்கு வரல, அண்ணே நமக்கு மிருக தோசைண்ணே அப்படிங்கிற மாதிரி, அண்ணே நமக்கு லேடிஸ் தோசைண்ணே, ரைட்டுண்ணே, ஓகேண்ணே. ஜலதோஷம் மட்டும் தோஷம் இல்லை, எல்லாமே தோஷம்தான். அவ்வகையில் அதுதான் ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த பணியாக நான் கருதுகிறேன். காரணம் என்னவென்றால், நம்ம என்ன வேணால் ராசி பலன், இப்போ சனி இப்போ இருப்பார், குரு பலன் இப்படி வரும், குரு மாறினா மாறிடும், சனி மாறினா மாறிடும். ஆனால் லைஃபுக்கான சித்தாந்த ரீதியாக நம்ம ஜாதகத்தை அணுகும்போது இந்த ராசிக்கு இதெல்லாம் பிராப்தம், இது பிராப்தம் இல்லைன்னா அது பக்கமே போக வேண்டாம். நமக்கு வேணுங்கிறபடி லைஃப்பை மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். கண்டிப்பாக சார், புதுவிதமான விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ சொன்ன எல்லா விஷயமே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களை மக்கள் சந்திக்கணும் அப்படின்னா எப்படி சந்திக்கிறது? இது ரொம்ப புதுமையான தகவல்களை இனிமேல் தரலான் இருக்கேன். நம்ம ரெட்ரோ ஆன்மீகம் ராசி பலன்கள் எல்லாம் தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரலான் இருக்கேன். கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.